அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லா டிஃபன்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வெங்காய சட்னி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் பொருளே போதும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 ஸ்பூனு. அதில் 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கலர் மாறினதும் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். கருக விட வேண்டாம், சிவப்பாகவே இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்துருக்கேன். நிறைய வெங்காயம் சேர்த்தாலும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் கூட நல்லா வதங்கட்டும். வதங்கி சுருங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி கூட உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் கூட சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, குறைச்சி சாப்பிட்றதா இருந்தால் குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டலாம் போதும். ஆனால் தேங்காய் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நிறைய பேர் இதில் சேர்க்க மாட்டாங்க தேங்காய். நீங்கள் தேங்காய் சேர்த்து பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்துட்டுங்க. பாருங்கள், இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் கலர் மாறாமல் சிவப்பாகவே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு மையாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் இதை சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.